வாழை இலையில கறிசோறு, இன்னைக்கு ஒரு பொடி. ரெடி ஆயிடுச்சாமா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா பிரு. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா சமையல். எஸ், என்னதான் நம்ம ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு எவ்வளோ விதவிதமாக சாப்பிட்டோம், வீட்டில் அம்மா செய்கிற சமையல் மாதிரி வராது. ஸோ அதனால இன்னைக்கு எங்கள் அம்மா ஒரு 4 டிஷ்ஷஸ் செய்ய சொல்லியிருக்கேன். வாங்க போயிட்டு பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மக்களே, நாங்கள் எங்கள் வீட்லேயே வளர்ந்த புதினாவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் குக் பண்ணுறதுக்கு. அப்படியே எங்கள் அம்மா என்னென்ன வச்சுருக்காங்க, தக்காளி செடியாமா அது? ஆமாம், தக்காளி என்னென்ன ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இதுன கீரை? அரைக்கீரை. என்னென்ன வேணும் அப்படியே சொல்லு. இது செய்ய போறது தேங்காய் சாதம், அதுக்கு ரைஸ், தேங்காய் பால். இது சிக்கன் லிவர். நம்ம லிவர் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்றதுக்கு. இது சிக்கன் சீஸ் பால். அதுக்கு இன்னும் அரைக்கணும்ல மிக்சியில போட்டு. சிக்கன் கிரேவி, தேங்காய் சாதம் செய்யறதுக்கான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை. சிக்கன் கிரேவிக்கு தக்காளியா? ஓகே ஓகே. சரி ஓகே. டீ குடிக்க போறியா? சரி, டீ குடிச்சாதான் வண்டி ஓடுமா உனக்கு? ரெடி ஆயிடுச்சாமா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா பிரு. நான்வெஜ்னாலே 12 மணிக்கெல்லாம் வயிறு கப்ப கப்பன்னு பசி எடுத்துச்சு. சீஸ் பால் மட்டும் குக்கிங்கா? ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். ஓகே. முட்டை ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் லிவரு, தேங்காய் சாதம், சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி பார்க்கும்போது செம்மையா இருக்கு. குடும்பம் நான் கொண்டா சமைக்கிறேன். என்ன சும்மா நின்று அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான். வெந்த ஒண்ணு கலர் அப்படியே இப்படி இருக்கும்போது அந்த ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா திருப்பி விடணும். அவ்வளவுதானே? உனக்கு ரெஸ்ட் கொண்டாரு, நான் சமைக்கிறேன். அப்படியே தூக்கி ஃப்ரைட் ரைஸ் மாதிரிலாம் பண்ணக்கூடாதா? சாப்பிட்றது மட்டும் வச்சுக்கூடாது, ஹெல்ப்பும் பண்ணணும். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அம்மாக்கு. பசி இருக்குதுமா. வாழை இலையில சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதான் நான் இலையை பறிக்க போறேன். இந்த கட் பண்ணிக்கிட்டா? எவ்வளோ பெருசு போதுமா? இது ஃபுல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட நான். அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். பேச மாட்டேன் எதுவுமே. வாழை இலையில கறிசோறு, இன்னைக்கு ஒரு பொடி. ஃபர்ஸ்ட் நம்ம சீஸ் பால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது சூடு ஆறிடுச்சுன்னா அந்த சீஸ் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. அந்த சீஸ் அதோட சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு. இந்த தேங்காய் சோறு கூட கறி தொக்கை லைட்டா அப்படி பிசைஞ்சு அப்படியே லைட்டா ஒரு முட்டையை எடுத்துப்போம். முட்டையை அதில் வச்சு வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. சிக்கன் லிவரு நல்லா இருக்கா? சிக்கன் லிவர் பெப்பர் போட்டு பண்ணது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சிக்கன் லிவர் வச்சுக்கோண்ணா. எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரா இருக்குது. அம்மா கைப்பக்குவம்னா அது அம்மா கைப்பக்குவம் தான். சீஸ் பால் கூட ஆக்சுவலி சீஸ் பால்
ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க அம்மா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுல. இவ்வளவு அருமையா சாப்பாடு செஞ்சு கொடுத்த கைக்கு வந்து தங்க வாழை வாங்கி போடுறேன். வாழையில சாப்பிட்டா வந்து நல்லதுன்னு சொல்றாங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். சுடு சுடா வந்து அந்த இலையில போட்டு சாப்பிடும் போது அந்த இலையும் அந்த சூடும் சேர்ந்து வந்து ரியாக்ட் ஆகி வந்து ஒரு விதமான ஒரு டேஸ்ட் மாதிரி வரும். அது வந்து உடம்புக்கு நல்லது. இந்த கறிசோறு வந்து வேற லெவல்ல இருக்கு. கறிசோறுனா வந்து தேங்காய் சாதமும் காம்பினேஷன் சிக்கன் கிரேவி. என்னடா இது வித்தியாசமான காம்பினேஷன் நினைக்காதீங்க, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மோஸ்ட்லி எல்லாம் வந்து கீ ரைஸ் வச்சுப்பாங்க, சிக்கன் கிரேவியும் கீ ரைஸும் செய்வாங்க. நீங்க தேங்காய் சாதம் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. மக்களே, வீடியோ பார்த்ததுக்கு எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல். பாய்.